கோடைக்கால கிரிக்கெட் போட்டிகள் ஒவ்வொரு ஊரிலும் ஊர் திருவிழா போன்று கண்டிப்பாக மாணவர்களின் பள்ளி இறுதித் தேர்வு முடிவடைந்தவுடன் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அனைத்து ஊர்களிலும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தற்போதைய காலங்களில் கோடை காலங்கள் முடிந்தாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை தொடர்ச்சியாக கிரிக்கெட் போட்டிகள் வார இறுதி நாட்களில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை எல்லேரியில் நடைபெற்ற லக்கி ஸ்டார் நடத்திய மாபெரும் 30,000 முதல் பரிசுக்கான இறுதிப் போட்டி மிகச்சிறப்பாக இன்று மாலை நடைபெற்றது. தத்தம் பிரிவில் சிறப்பாக விளையாடிய லக்கி ஸ்டார் அணியும் மறுபுறம் தத்தனூர் கிரிக்கெட் அணியும் மிக பரபரப்பான ஒரு இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்டனர். சிறப்பான வீரர்களை உள்ளடக்கிய இரண்டு அணிகளுமே தலைசிறந்த மட்டை வீச்சாளர்களையும் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர் கொண்ட சிறந்த இரண்டு அணிகள் இறுதிப் போட்டியிலே பங்கெடுத்தது இந்த பகுதி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு பரபரப்பு பஞ்சமில்லாத ஒரு கிரிக்கெட் போட்டியாக இந்த போட்டி அமைந்தது. முக்கியமாக தத்தனூர் அணியினர் நாணய சுண்டுதலில் தோல்வியடைந்து களப்பணியில் ஈடுபட்டார்கள். மிகச் சிறப்பான பந்து வீச்சாளர்கள் உள்ளடக்கிய தத்தனூர் அணிக்கு துவக்கம் முதல் சிறப்பாகவே இருந்தது. இந்த போட்டியில் முதல் ஓவரை வேகப்பந்து வீச்சாளர் சக்தியும் அடுத்தடுத்த பந்து வீச்சுகளை வருகின்ற பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பாக தங்களுக்கு கொடுத்த பணியை தங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என்று தங்களுடைய முழு முயற்சியையும் தங்களது உழைப்பையும் அணிக்காக கொடுத்து மிகச்சிறப்பாக ரன் ரேட் விகிதத்தை எந்த ஓவரிலுமே 8 ரன்களுக்கு மேலே செல்லாமல் ஒரு ஓவர் மட்டுமே 10 ரன்களுக்கு மேலாக சென்றது. அதற்கு முன்னராக நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலுமே பந்துகள் 6க்கும் 4க்கும் எல்லைக்கோட்டுக்கு வெளியே சென்ற பல காட்சிகளை பார்த்த ரசிக பெருமக்கள் இறுதிப் போட்டியில் முதல் பாதியில் ஒரு 6 மட்டுமே, அதுவும் ஃப்ரீஹிட் நோபால் மூலம் கிடைத்த 6 மட்டுமே லக்கி ஸ்டார் அணிக்கு கிடைத்தது என்றால் மிகையாகாது. முக்கியமாக லக்கி ஸ்டார் அணியில் அதிரடியாக ஆடக்கூடிய தினேஷ், விஜய் போன்ற சிறப்பான மட்டை வீச்சாளர்களும் சிறந்த தடுப்பாட்டக்காரர்கள் பிரவீன் போன்ற பல முக்கிய வீரர்கள் இருந்தும் இந்த அணியினால் எதிர்பார்க்கப்பட்ட ரன்களை சேர்க்கவில்லை. அதற்கு காரணம் தத்தனூர் அணியின் மிகச்சிறந்த பந்துவீச்சு அவர்களை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற வைத்தது என்று சொல்லலாம். ஆம், இறுதிப் போட்டியில் விளையாடிய தத்தனூர் அணியினர் இந்த போட்டியிலே மிகச்சிறப்பாக இறுதிப் போட்டியிலே மிக கட்டுக்கோப்பாக பந்துகளை வீசி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைந்தது. மட்டை வீச்சுக்கு சாதகமான ஒரு மைதானத்தில் சிறப்பான பந்து வீச்சாளர்களை உள்ளடக்கிய அணி மட்டுமே தங்கள் போட்டியை தங்கள் வசம் வைத்துக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. மாறாக மட்டை வீச அணிக்கு சாதகமான மைதானங்களில் சிறந்த பந்து வீச்சாளர்கள் இல்லை என்றால் ரன் ரேட் ஓவருக்கு 10-12 என்று ரன் ரேட் விகிதம் மிக உயர்வான நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். அதனை கட்டுப்படுத்தி மிக சொற்ப ரன்களில் பந்து போடக்கூடிய திறமையான பந்து வீச்சாளர்களின் வெற்றிக்கு கிடைத்த பரிசுதான் தத்தனூர் அணிக்கு கிடைத்த இந்த லக்கி ஸ்டார் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் ரூபாய் 30,000க்கான பரிசு தொகை. இந்த மைதானத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் லெக் சைடிலும் லாங் ஆன் லாங் ஆஃபிலும் 6களை அடிக்கக்கூடிய ஒரு எளிய மைதானமாக, மட்டை வீச்சாளருக்கு சாதகமான மைதானமாக இந்த மைதானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சொன்னால் லாங் ஆன் மற்றும் லாங் ஆஃப் இவை 50 மீட்டருக்கு குறைவான தூரமே எல்லைக்கோடாக வரையறுக்கப்பட்டது மட்டை வீச்சாளருக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றது. ஆக ஓவர் பிச் மற்றும் ஷார்ட் பிச் பந்துகளை கூட நீங்கள் நேர் திசையில் லாங் ஆன் லாங் ஆஃப் திசையிலே 6களை அடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மட்டை வீச்சாளர் மைதானம் தான் இந்த லால்பேட்டை லக்கி ஸ்டார் மைதானம். இந்த போட்டியிலே சிறப்பான பந்து வீச்சு கொண்ட அணியாக திகழ்ந்த தத்தனூர் அணியின் ஒட்டுமொத்த அணி வீரர்களின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த முதல் பரிசு ரூபாய் 30,000 என்பதில் பெருமையாக சொல்கின்றோம். பல முன்னணி அணிகள் கலந்து கொண்ட இந்த கிரிக்கெட் போட்டியிலே தகுதி வாய்ந்த 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு வந்திருப்பது பார்வையாளர்கள் மத்தியிலும் ரசிகர் பெருமக்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட மற்ற கிரிக்கெட் அணிகளுமே 2 தகுதி வாய்ந்த அணிகள் இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளன என்பது கூறிக்கொண்டு சென்றார்கள். ஆக இந்த கிரிக்கெட் போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடி லால்பேட்டை லக்கி ஸ்டார் நடத்திய இந்த மாபெரும் கிரிக்கெட் தொடரில்
முதல் பரிசை அரியலூர் மாவட்டம் தத்தனூர் அணியினர் ரூபாய் 30,000 பரிசு தொகையை வென்று சென்றுள்ளார்கள். தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு அணிக்கு முதல் பரிசு கிடைத்தது பெருமையாக இருக்கின்றது. அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மீண்டும் பல்வேறு போட்டிகள் கிடைக்க வாழ்த்துகின்றோம்.